தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாபெரும் 7 தமிழ்க்கனவு என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அறிவிப்பு. $3500 கோடி ரூபாயில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற பெயரில் புதிய திட்டம் அறிமுகம். 2030ற்குள் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அரசு உறுதி. ஐந்து லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அறிமுகம். பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை உயர்த்த 1000 கோடியில் தொல்குடி என்ற புதிய திட்டம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு வேலை அளிக்கும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு சலுகை. ஊதியத்தில் 10% ஊதிய மானியம் 2 ஆண்டுகளுக்கு அளிக்கப்படும் என்று அறிவிப்பு. முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம். AI உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட நடவடிக்கை. திண்டுக்கல், நாமக்கல், பெரம்பலூர் மாவட்டங்களில் புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள். கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், கோவையில் அடுக்குமாடி ஆயத்த தொழில் வளாகங்கள் அமைக்கப்படும் என அறிவிப்பு. பொது போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் 3000 புதிய பேருந்துகள், 500 மின்சார பேருந்துகள் வாங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. நிதியை மட்டுமின்றி சமூக நீதியை மையமாக கொண்ட பட்ஜெட். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை விரைவுபடுத்த 12000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிப்பது குறித்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க முடிவு. சென்னையில் போரூர், சூரப்பட்டு, கிளாம்பாக்கத்தில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்கலாம். உத்தரவுகளை மீறும் ஆம்னி பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு. வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் இல்லை என அதிமுக, பாஜக விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கியது திமுக. அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கு 21ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு. முதல் முறையாக உறுப்பினர் சேர்க்கைக்கு தனி அணி அமைக்கப்படும் என்று அறிவிப்பு. மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக 2 நாட்களில் முடிவு என கமல்ஹாசன் பேட்டி. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணைய வாய்ப்பு உள்ளதாக தகவல். பெட் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகர் SP சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை, 15000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக மீனவர்கள் போராட்டம். ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ஆதரவாக கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் மீனவர்களும் வேலை நிறுத்தம். தனுஷின் 50வது திரைப்படத்திற்கு ராயன் என பெயர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷை இயக்கி நடிக்கும் படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைக்கிறார். புதுமை பெண் திட்டத்தைப் போலவே அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கும்
தமிழ் புதல்வன் என்ற புதிய திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடவும், அரசு பள்ளி மாணவரின் உயர்கல்வியை சேர்க்கையை உயர்த்திடவும் தமிழ் புதல்வன் எனும் மாபெரும் திட்டம் வரும் நிதியாண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்கள் பாடப்புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி அவரது கல்வியை மெருகேற்றி உதவிடும் வகையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இத்தகைய முன்னோடி திட்டங்களின் மூலம் நமது இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி அவர்கள் நமது மாநிலம் மற்றும் நாட்டின் எதிர்கால தூண்களாக திகழ்வார்கள். இப்புதிய திட்டத்தின் மூலம் சுமார் 3 லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனடைவர். உயரிய நோக்கம் கொண்ட இத்திட்டத்தை நிறைவேற்றிட வரும் நிதியாண்டில் 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுமை பெண் திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதற்காக பட்ஜெட்டில் 370 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. 3ஆம் பாலினத்தோரின் உயர்கல்விக்கான செலவை அரசே ஏற்கும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் அன்பழகன் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட உள்ளன. 300 கோடி ரூபாய் செலவில் 15000 திறன்மிகு வகுப்பறைகளும் அமைய உள்ளன. 1 லட்சம் மாணவர்களுக்கு 2500 கோடி கல்வி கடன் வழங்க பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை மற்றும் அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏழை மக்களை வறுமையில் இருந்து மீட்க திட்டம், புதிதாக 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் போன்ற சமூக நீதி திட்டங்கள் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் பெரும் கவனம் பெற்றுள்ளது. குடிசையில்லாத தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அறிமுகம் செய்யப்படுவதாக நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். அதன்படி வருகின்ற 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும், முதற்கட்டமாக 2024-25ஆம் ஆண்டில் தலா 3,50,000 ரூபாய் செலவில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும் என அறிவித்துள்ளார். அறிவியல் பூர்வமான கணக்கெடுப்பு, வெளிப்படையான பயனாளிகள் தேர்வு, தங்கள் கனவு இல்லங்களை பயனாளிகள் தாங்களே உருவாக்கிக் கொள்ளும் வாய்ப்பு போன்ற குறிப்பிடத்தக்க அம்சங்களுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். வறுமையை ஒழிப்பதற்காக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அத்திட்டத்தின் மூலம் அடுத்து வரும் 2 ஆண்டுகளில் மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் 5 லட்சம் ஏழை குடும்பத்திற்கு அரசின் உதவிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வழங்கி விரைவில் அவர்களை வறுமையில் இருந்து மீட்டெடுக்க இருப்பதாக அரசு உறுதி தெரிவித்துள்ளது. இதற்காக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு 27,922 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் தொல்குடி என்ற புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 4 ஆண்டுகளில் பழங்குடியினரின் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் போன்றவை செயல்படுத்தப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியின இளைஞர்கள் 1000 பேருக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி தாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு 230 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிட இளைஞர்களுக்கான தொழில் முனைவோர் கடன் திட்டத்தின்படி 35% வட்டி மானியத்துடன் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் என்றும், இதற்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டமும் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் கல்வி, மருத்துவம், வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. ஆனால் பட்ஜெட்டில் வார்த்தை ஜாலங்கள் மட்டுமே உள்ளதாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. ஒன்றிய அரசுடைய ஆதரவு இல்லை, ஒன்றிய அரசிடமிருந்து உரிமை தொகையை பெற முடியவில்லை என்று இருந்தாலும் தமிழ்நாட்டு நிதிநிலையை வைத்தும் உலக முதலீட்டை வைத்தும் அழகாக ஒரு மிகப்பெரிய செப்பனிடப்பட்ட ஒரு படிவத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு நிதியமைச்சர். அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பள்ளி கல்வித்துறைக்கு நல்ல நிதியை அளித்திருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறை கவனிக்க வேண்டிய துறை, அதே போன்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை, கடல் வழியை
நீல புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று கடல் வழியை பாதுகாக்க வேண்டும், கடற்கரையை பாதுகாக்க வேண்டும் என்று அதற்கும் சிறப்பு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். மனமாற காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. இந்த பட்ஜெட்டில் வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக காணப்படுது. மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை, பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதில் இடம்பெறல. 3 ஆண்டு காலமாக மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற உட்புற சாலைகள் சீர் செய்யலை. இந்த ஆண்டு தான் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோட கிராமப்புறத்தில் 1,52,000 கிலோமீட்டர் உள்ள சாலைகளை சீர் செய்வதற்கு வெறும் 1000 கோடி தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. சென்னை, மதுரை போல கோயம்புத்தூருக்கு ஒரு மிகப்பெரிய நூலகம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே சமயத்தில் ஈரோட்டிலே தந்தை பெரியார் பெயரிலே ஒரு பெரிய நூலகம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பாலிடெக்னிக் ஆரம்பிப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது. அதற்கு அரசுக்கு இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசு திட்டங்களில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான திட்டங்களை வைத்துக்கொண்டு அந்த நிதியுதவியோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் புதிதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழக அரசு. கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கடந்த முறை ₹1 நிதி ஒதுக்கினார்கள். இப்போது திட்ட அறிவிக்கையை அனுப்பியிருக்கிறோம் என்கின்ற பதில் 1 வருடம் கழித்து சொல்கிறார். இதுக்கப்புறம் எப்போ மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கு அவங்க செயல்படுத்த போறாங்கன்னு தெரியல. இது போல கோவையிலே விளாங்குறிச்சி பகுதியிலே ஏற்கனவே கட்டப்பட்டு வருகின்ற டைடல் பார்க்கை ஏதோ புதிதாக திறக்கப்படுகின்றது போல ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இடம்பெற வாய்ப்புள்ளதாக திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனுக்கள் விநியோகம் தொடங்கியுள்ளது. முதல் நாளிலேயே சென்னை, தூத்துக்குடி, தஞ்சை, தேனி உள்ளிட்ட ஊர்களில் இருந்து ஏராளமானோர் வந்து விருப்ப மனுக்களை பெற்றுச் சென்றனர். தமக்கான விருப்ப மனுவை பெற்றுக்கொண்ட திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் தங்களது கூட்டணிக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி இணைவதற்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை இப்போ விரைவில் தொடங்கிவிடும். ஒரு நல்ல முடிவு வரும். கூட்டணி கட்சிகள் அவர்கள் கோரிக்கைகளிலே 1-2 அதிகமாக கேட்டாலும் கூட நிலைமையை புரிந்து கொண்டு அனைவரையும் இணைப்பதற்கான வழிமுறைகளையும் புரிந்து கொண்டு அவர்கள் அனைவரும் ஒன்றாக நிற்கிறோம். கூட்டணியை பொறுத்தவரை எந்த விரிசலும் கிடையாது. ஒன்றாக இணைந்து நிற்கிறோம். இந்த கூட்டணி 3வது முறையாக இந்த தேர்தல் களத்தை காண்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தல், இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்த 3லும் இந்த கூட்டணி உறுதியாக நிற்கிறது. அதே உறுதியுடன் தேர்தல் களத்தை சந்திப்போம். மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் இணையதா ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் வரவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கட்சி விலகி இருக்கிறது. பாரிவேந்தருடைய கட்சி விலகி இருக்கிறது. அந்த இடத்திலே வேறொரு கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இருக்கிறது. பூர்த்தி செய்யப்படும் விருப்ப மனுக்களை மார்ச் 1ஆம் தேதி முதல் அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி மற்றும் தேர்தல் பணி சார்ந்த விவரங்களை 2 நாட்களில் தெரிவிக்க இருப்பதாக மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவருமான கமலஹாசன் கூறியுள்ளார். படப்பிடிப்பு பணிக்காக அமெரிக்கா சென்று சென்னை திரும்பிய அவர் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பற்றிய விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு செயலி மூலம் கட்சியில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் உட்கட்டமைப்பு விரிவாக்கம், உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் நடைபெற்றது. பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மாவட்டம், சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக மகளிர் தலைமையிலான உறுப்பினர் சேர்க்கை அணி அறிவிக்கப்பட உள்ளதாகவும் விஜய் விரைவில் மக்களை சந்திப்பார் எனவும் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். இலக்கு 2 கோடி உறுப்பினர் என்பதை தலைவருடைய உத்தரவின்படி நாங்கள் அதுக்கு சேர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நேரடியாக மக்களையும் பத்திரிகையாளர்களையும் சந்திப்போம். எப்போதுமே என்றைக்குமே அவர் தாராளமாக எப்போ வேணாலும் சந்திப்பாருங்க. ரசிகர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள், மக்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் அவருக்கு எப்போ அது மாதிரி அவங்க படப்பிடிப்பில் இருக்கிறாங்க, அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எப்போன்றது அவங்க சொல்லுவாங்க.
ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள விஜய் ரசிகர்களை கண்டறிந்து கட்சி உறுப்பினர்களாக சேர்க்க கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு புசி ஆனந்த் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. தொகுதிக்கு குறைந்தது 30,000க்கும் மேல் ரசிகர்கள் இருப்பதால் அவர்களை கட்சி பணியில் சேர்க்கவும் 2 தொகுதிகளை ஒரு மாவட்டமாக அமைத்து விரைவில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் கோட்டையில் உள்ளது போன்று கலை நுட்பத்துடன் கூடிய 2 சிற்ப தூண்களை ஒளி சுத்தியல் மட்டுமே பயன்படுத்தி வடிவமைத்திருக்கின்றனர் மாமல்லபுரத்தை சேர்ந்த சிற்ப கலைஞர்கள். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த எச்சூர் பகுதியில் அமைந்துள்ளது சிற்பி தேவராஜ் என்பவரின் கலைக்கூடம். சிற்பக்கலைக்கு பெயர் போன இவர் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கருங்கற்களை சிற்பமாக்கி விற்பனை செய்து வருகிறார். அந்த வகையில் தற்போது ஜோலார்பேட்டை அருகே வக்கணம்பட்டி கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் மாரியம்மன் கோயிலுக்காக 11 அடி உயரத்தில் 2 சிற்ப தூண்களை வடிவமைத்துள்ளார். கோயிலின் முகப்பு வாயிலை அலங்கரிக்கும் விதமாக வேலூர் கோட்டையில் உள்ளது போன்று யாழி, போர்வீரன், பேச்சியம்மன், அர்த்தநாரீஸ்வரர் உள்ளிட்ட சிற்பங்களுடன் 2 தூண்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தலா 9 டன் எடையிலான கருங்கற்களை சிற்ப தூண்களாக்கும் பணியில் தேவராஜுடன் மேலும் 10 பேர் சுமார் 1.5 ஆண்டுகளாக ஈடுபட்டனர். இவர்கள் பிற சிற்ப கலைஞர்களைப் போல எந்திரங்களை பயன்படுத்தாமல் முழுக்க உளி, சுத்தியல் கொண்டு மன்னர்களின் திராவிட கட்டிடக்கலை பாணியில் இதனை உருவாக்கியுள்ளனர். கற்சிற்பங்களுக்கு மக்களிடையே வரவேற்பு காணப்பட்டாலும் கல் எடுப்பு மற்றும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் தொழில் நலிவுறுவதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார் தேவராஜ். மூலப்பொருளாக இருக்கக்கூடிய கல் கிடைக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது. அது கொண்டு வரதுல சிரமமாகுது, விலை கூடுதலாக இருக்குது, எளிதாக கிடைக்க மாட்டேங்குது, ஒப்பந்தம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அதனால் தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி சிற்பத் தொழிலுக்குன்னு ஒரு ஒப்பந்தமோ இல்லை அதுக்குன்னு ஒரு முறையான அனுமதியோ இல்லை அதுக்குன்னு சில குவாரிகளை ஒதுக்கியோ கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சிற்பத் தொழில் இருக்கக்கூடத அதிக சந்திப்பு என்னென்னா தொழிலாளர்கள் பற்றாக்குறை. அது எல்லாருமே ஒரு இளநிலை பட்டம் படிச்சுட்டா உடனே ஒரு பொறியாளராகவோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ தான் போகணுன்னு நினைக்கிறாங்க. இது அனுபவ ரீதியாக வரும்போது தாமதமாகுதுன்றதுனால நிறைய இளைஞர்கள் இது பக்கம் கவனம் செலுத்துறதில்லை. பணிகள் முடிக்கப்பட்ட பின் இந்த சிற்ப தூண்கள் கிரேன் உதவியுடன் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ட்ரெய்லர் லாரி மூலம் வக்கணம்பட்டி கோயிலுக்கு கொண்டு செல்லப்படும் என்று சிற்ப கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக கல்பாக்கம் செய்தியாளர் எஸ். ஜாஃபர். கீழடியில் திறந்தவெளி தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்கவும் தமிழ் மொழியை நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப வளர்ச்சியடைய செய்வதற்கும் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த தமிழ் நூல்களை உலகெங்கிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் இடம்பெற செய்வதற்காக 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியை நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப வளர்ச்சியடைய செய்வதற்காக புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் நிறுவனங்களுக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். சௌராஷ்டிரா, தோடர், கோத்தர், காணி உள்ளிட்ட பழங்குடியின மொழி வளங்கள் மற்றும் ஒலி வடிவங்களை எதிர்கால தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் விதமாக அவற்றை ஆவணப்படுத்தி பாதுகாக்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கீழடி, வெம்பக்கோட்டை, பொற்பனைக்கோட்டை, கீழ்நம்மண்டி, சென்னானூர் உள்ளிட்ட 8 இடங்களில் புதிதாக தொல்லியல் அகழாய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் பட்ஜெட் உரையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். புதிய தொல்லியல் ஆய்வுக்காக பட்ஜெட்டில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கீழடியில் திறந்தவெளி தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்க பட்ஜெட்டில் 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகரின் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக வடசென்னை பகுதியில் சுமார் 1000 கோடி ரூபாயில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.
வடசென்னை பகுதிகளில் கழிவுநீரை திறம்பட அகற்றி நீர்நிலை மாசுபாட்டை தவிர்ப்பதற்காக 946 கோடி ரூபாயில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடசென்னை பகுதியில் புதிய திட்டங்களுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் 53 கோடி ரூபாயில் புதிய உயர்தர சிகிச்சை பிரிவு, RSRM மருத்துவமனையில் 96 கோடி ரூபாயில் புதிய கட்டடங்கள், பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் 55 கோடி ரூபாயில் 3 புதிய தளங்களும் அமைக்கப்பட உள்ளன. வாட்டர் பேசன் சாலையில் 75 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் புதிய குடியிருப்புகள் கட்டப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 புதிய தளங்கள், 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழிற்பயிற்சி நிலையம், 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெட்டேரி, வில்லிவாக்கம், பாடி ஏரிகளை சீரமைத்தல், 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 பள்ளிகளை புதுப்பித்தல், மேம்படுத்துதல் மற்றும் கணினிமயமாக்கல் போன்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் என மொத்தம் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். வடசென்னை பகுதிகளில் கழிவுநீர் மற்றும் குடிநீர் கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டு கழிவுநீரை திறம்பட அகற்றுவதற்கும் நீர்நிலை மாசுபாட்டை தவிர்ப்பதற்கும் 946 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய திட்டம் நிறைவேற்றப்படும். புதிய ஆவடி சாலை, பேப்பர் மில்ஸ் சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை உள்ளிட்ட குறிப்பிட்ட சில சாலைகளை அகலப்படுத்துவதற்காக 300 கோடி ரூபாயும், கோவளம், எண்ணூர், பெசநகர் ஆகிய கடற்கரை பகுதிகளை அழகுபடுத்த 100 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுபடுத்தும் திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் 500 கோடியில் மேற்கொள்ளப்பட இருப்பதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இரு கரைகளிலும் கழிவுநீரை வெளியேற்றுவதற்காக குழாய்கள், 14 சுத்திகரிப்பு நிலையங்கள், 4 பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன. பூந்தமல்லியில் 500 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன திரைப்பட நகரம் உருவாக்கப்பட இருப்பதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை முட்டுக்காட்டில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதியை மட்டுமல்லாமல் சமூக நீதியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டின் சீரான வளர்ச்சிப் பாதையை உறுதி செய்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்திருக்கும் அறிக்கையில் தடைகளை தாண்டி வளர்ச்சி நோக்கி தமிழ்நாடு சீர்மிகு பயணம் செய்து வருவதை எடுத்துச் சொல்லும் வகையில் அரசின் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்திருப்பதாக கூறியுள்ளார். சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் இலக்குகளை கொண்ட இந்த நிதிநிலை அறிக்கை குடிமை முதல் விண்வெளி வரை அனைத்தையும் உள்ளடக்கி இருப்பதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். நிதியை மட்டுமல்லாமல் சமூக நீதியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டின் சீரான வளர்ச்சி பாதையை உறுதி செய்திருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தொழில் முதலீட்டுக்கு உகந்த இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை 3வது இடத்திற்கு உயர்த்தி உள்ளதாகவும், புத்தாக்க தொழில்கள் வரிசையில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் நிதி வளத்தை சுரண்டுவது, மாநில நிதி ஒதுக்கீடுகளை தர மறுத்தது, கடன் வாங்கி திட்டங்களை தீட்ட தடை செய்தது என ஒன்றிய அரசின் நிர்வாக தொல்லைகளை தாண்டி இத்தகைய வெற்றியை தமிழ்நாடு அரசு பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடைக்கோடி மனிதரையும் மேம்படுத்தி நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உச்சிக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும் வகையில் நிதிநிலை அறிக்கையின் ஒவ்வொரு அறிவிப்பும் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நிதிநிலை அறிக்கையில் உள்ள தமிழ்நாடு அரசின் கனவுகள் நனவாக அனைத்து துறை அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் கல்வி, சாலை, வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு வேல்முருகன், ஜவஹருல்லா உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பு இல்லை என பாமக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே தொடர் திட்டங்களாக இருந்து வருகின்ற பல்வேறு திட்டங்களுக்கு உரிய நிதி, குறிப்பாக கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு தந்திருப்பது, நகராட்சி நிர்வாகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு தந்திருப்பது, கிராமப்புற மக்களுக்கான வீடுகள் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக அதிக நிதி தந்திருப்பது, இதையெல்லாம் போற்றுதலுக்கும் பாராட்டுக்குரிய அறிவிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது. சமூக நீதியை மிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகிற அரசாக நம்முடைய நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து
இன்று வரையில் சமூக நீதியின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சமூக நீதியின் அங்கமாக பார்க்கப்படுகிற சமூக நீதியின் மிகப்பெரிய முக்கிய இடஒதுக்கீட்டில் அளவுகோலை வரையறுப்பதற்கான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 லட்சம் குடிசைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதனுடைய முதல் கட்டமாக 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் இந்த நிதி ஆண்டில் கலைஞரின் கனவு திட்டம் என்ற பெயரில் அமல்படுத்தப்படும் என்பதை வரவேற்கின்றோம். 5000 கோடி ரூபாய் செலவில் நீர்நிலைகள் புனரமைக்கப்படும் என்ற திட்டத்தையும், அதேபோல கிராம சாலைகள் 2000 கிலோமீட்டர் 1000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் வரவேற்கின்றோம். சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளை விரைவுபடுத்த பட்ஜெட்டில் 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் 63,246 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பூந்தமல்லி முதல் கோடம்பாக்கம் வரையிலான உயர் வழித்தடம் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என பட்ஜெட் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தை விரைந்து செயல்படுத்துவதற்காக 12,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 63,246 கோடி ரூபாய் செலவில் 119 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் கோடம்பாக்கம் வரையிலான உயர் வழித்தடம் வரும் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இந்த வரவு செலவு திட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்காக 12,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் குரலகம் கட்டடம் அமைந்திருக்கும் இடத்தில் ஒருங்கிணைந்த பன்முக பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 3,000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் எனவும் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. 500 மின்சார பேருந்துகள் நடப்பாண்டு இயக்கத்திற்கு வரும் என்றும் கலைஞர் அறிமுகப்படுத்திய சிற்றுந்து திட்டம் விரிவுபடுத்தப்பட இருப்பதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வண்டலூர் கிளாம்பாக்கத்தில் திறக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தெற்கு நோக்கி செல்லும் அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இதனை எதிர்த்து பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வண்டலூர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள முடிச்சூரில் தனியார் பேருந்து பணிமனைகள் அமைக்கும் வரை கோயம்பேடு தனியார் பணிமனைகளில் இருந்து பயணிகளை ஏற்றி செல்லலாம் என இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. மேலும் சென்னை புறவழிச்சாலையில் போரூர் மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் மட்டும் பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்லலாம் என்றும் கடந்த 9ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த இடைக்கால உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது உச்சநீதிமன்றம் ஏன் தலையிட வேண்டும் என கேள்வி எழுப்பி வழக்கை தள்ளுபடி செய்தனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவு உச்சநீதிமன்ற தீர்ப்பால் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் சென்னையில் இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கும் ஆம்னி பேருந்துகள் சென்னை புறவழிச்சாலையில் போரூர் சுங்கச்சாவடி, சூரப்பட்டு சுங்கச்சாவடி, கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் தவிர வேறு எங்கும் பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது என போக்குவரத்து ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். இதனை மீறும் ஆம்னி பேருந்துகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடரப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். முன்பதிவு மென்பொருளிலும் ரெட் பஸ், அபிபஸ் செயலிகளிலும் பொதுமக்களை குழப்பும் வகையில் விளம்பரம் செய்யக்கூடாது என்றும் அவ்வாறு பதிவு செய்யும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து ஆணையர் எச்சரித்துள்ளார். இதனை மீறி செயல்படுவதால் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்களே முழு பொறுப்பு என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பாஜக பிரமுகரும் நடிகருமான எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எஸ்.வி. சேகர் மீதான வழக்கின் விசாரணை முடிந்ததை அடுத்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெய்வேல் தீர்ப்பளித்தார். அமைதியை சீர்குலைத்தல், தெரிந்தே குற்றம் என கருதி மிரட்டல் விடுத்தல், பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார்.
தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக எஸ்வி சேகர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதி தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார். 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து தரக்குறைவாக விமர்சித்து எஸ்வி சேகர் தமது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லும் எடப்பாடி பழனிசாமி இந்தியாவை காப்பாற்றுவேன் என்று கூறுவது எதற்காக என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லை. அதிமுக உங்களுடைய கூட்டணி சிறப்பான கூட்டணி அமையும். சிறப்பான கூட்டணி அமைச்ச பிறகு எல்லா பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் நாங்கள் உங்களை வரவழைத்து செய்தி வெளியிடுவோம். தேசிய கட்சியோட கூட்டணி இல்லையா, ஆனா அவர் இந்தியாவை காப்பாத்து வரோம். எந்த ஊர்ல லேகி வித்தன்னு தெரியல. நீ எனக்கு ஒன்றும் புரியல. நான் இப்போது சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு ஒரு சீட் வந்தா 2 சீட் வந்தா வராதுங்கிறது சக்கரபாணியுடைய கோஷம் இருக்கட்டும், நல்லது, வரக்கூடாது. ஒருவேளை வாதத்திற்காக வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1 2 இல்ல 10 பேரோ 20 பேரோ அதிமுகவுக்கு வந்தால் நாங்கள் மோடிக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா? அதை மட்டும் நீ சொல்லு. 3 பேர் உள்ள இருப்பீங்க. 3 பேர் உள்ள இருப்பீங்க. ஏன்னா ஈடு இன்கம் டேக்ஸ் சிபிஐக்கு பயப்படாத ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்களை நேரடியாக பணியமர்த்தும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஊதிய மானியம் வழங்கப்படும் என தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 300 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கான ஒருங்கிணைந்த மற்றும் மதிப்பூட்டப்பட்ட உற்பத்தி மையமாக விருதுநகர் ஜவுளி பூங்கா 1683 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும். கரூர், ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 20 கோடி ரூபாய் செலவில் 10 சிறிய ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர் போன்ற 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு அளிக்கும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அவர்களின் ஊதியத்தில் 10% ஊதிய மானியம் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை அளிப்பதை மேலும் அதிகரிக்கும் ஒரு சிறப்பு திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர் போன்ற 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு அளிக்கும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அவர்களின் ஊதியத்தில் 10% ஊதிய மானியம் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். பணிபுரியும் மகளிரின் மழலை குழந்தைகளின் நலன் காத்தும் உதவும் வகையில் அனைத்து சிப்காட் தொழில்பேட்டைகளிலும் பொதுத்துறை, தனியார் பங்களிப்புடன் குழந்தைகள் காப்பகங்கள் தொடங்கப்படும். 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட மாத ஊதியத்துடன் உருவாக்கப்படும் உயர்திறன் மிக்க வேலைகளுக்கும் ஊதிய மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1ஆம் ஆண்டு 30%, 2ஆம் ஆண்டு 20% மற்றும் 3ஆம் ஆண்டு 10% ஊதிய மானியம் வழங்கப்படும். மதுரையில் 345 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், திருச்சியில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் ஐடி பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் புதிய நியூ தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டு 13,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறுந்தொழில் முனைவர் உடனடியாக தொழில் துவங்க கோவை குறிச்சி தொழில்பேட்டையில் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் ஆயத்த தொழில் வளாகம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தவும் விற்பனை செய்யவும் சென்னையில் வணிக வளாகம் கட்டப்படும். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் முதல் முறையாக உலக புத்தொழில் மாநாடு நடத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிதி பகிர்வு மற்றும் மானியங்களை கடந்த சில ஆண்டுகளில் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட 2024-25ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் பல்வேறு நிதிநிலை விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டிற்கு நிதி பகிர்வை
ஆண்டுதோறும் ஒன்றிய அரசு குறைத்துக் கொண்டே வருவதும் புள்ளி விவரங்களுடன் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 10வது நிதிக்குழு பரிந்துரைப்படி 6.64 இருந்த நிதி பகிர்வு 11வது நிதிக்குழுவில் 5.39, 12வது நிதிக்குழுவில் 5.31% குறைக்கப்பட்டது. அடுத்து வந்த 13வது நிதிக்குழுவில் தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வு 4.97%, 14வது நிதிக்குழுவில் 4.02% குறைக்கப்பட்டது. கடைசியாக தற்போது 15வது நிதிக்குழு பரிந்துரைப்படி தமிழ்நாட்டிற்கு 4.08% நிதி பகிர்வை மட்டுமே ஒன்றிய அரசு அளிக்கிறது. இதேபோல் தமிழ்நாட்டிற்கான மானியங்களையும் படிப்படியாக ஒன்றிய பாஜக அரசு குறைத்துள்ளது. 2022-23 நிதியாண்டில் 37,734 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு மானியமாக கொடுத்த ஒன்றிய அரசு 2023-24 நிதியாண்டில் மானியத்தை 26,996 கோடியாக குறைத்துவிட்டது. இது வரும் நிதியாண்டில் 23,354 கோடியாக குறையும் என எதிர்பார்ப்பதாக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் கூறியுள்ளார். ஒன்றிய அரசிடமிருந்து நிதி பகிர்வு மானியங்கள் குறைந்த போதிலும் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் சொந்த வரி வருவாயை அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நம்முடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஆரோக்கியகரமாகவே இருக்கிறது என்பது எங்களுடைய அனுமானம். மிக முக்கியமாக சொல்லப்போனால் நம்முடைய ஓன் டாக்ஸ் ரெவன்யூ என்று சொல்லக்கூடிய சொந்த வரி வருவாய், இது எப்படியெல்லாம் வரும் என்றால் இது வணிக வரித்துறை மூலமாக வரும். வணிக வரித்துறை மூலமாக வரக்கூடிய அந்த வருவாய் கிட்டத்தட்ட 15% வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போல் பத்திரப்பதிவுத்துறையிலும் சென்ற வருடம் நாங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை. ஆனால் அடுத்த வருடம் அது குறித்து நாங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம். சென்னை மெட்ரோ ரயில் 2க்கு ஒன்றிய அரசு உரிய பங்களிப்பை அளிக்காததால் முழு நிதியையும் தமிழ்நாடு அரசே செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு 12,000 கோடி ரூபாய் கூடுதலாக செலவு ஏற்படுவதாக கூறியுள்ள உதயச்சந்திரன், மின் பகிர்மான கழகத்திற்கான இழப்பீட்டை அரசே செலுத்த வேண்டும் என்ற விதியின் காரணமாகவும் பட்ஜெட்டில் கடன் அளவு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கிராண்ட்ஸ் குறைஞ்சிட்ருக்கு, திட்டங்களுடைய இது குறைஞ்சிட்ருக்கு. மிக முக்கியமானது சென்னை மெட்ரோவுக்கு நான் கொடுக்கக்கூடிய இது. ரெண்டாவது டான்ஜெட்கோடைய லாஸ் ஃபண்டிங். யோசிச்சு பாருங்கள், இது ஒரு 12,000 கோடி, ஒரு 15,000 கோடி, 25,000 26,000 கோடிங்கிறது ஒரு மிகப்பெரியது இல்லையா? செஸ் அண்ட் சர்சார்ஜ் அது ஒன்றிய அரசு மாநில அரசுகளோட பகிர்ந்து கொள்றதில்லை அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கிறோம். ஒன்றிய அரசிடமிருந்து உரிய நிதி பகிர்வு கிடைக்காத போதிலும் பணவீக்கம், கடன் உள்ளிட்ட பொருளாதார குறியீடுகளில் தேசிய அளவை காட்டிலும் தமிழ்நாடு சிறப்பாகவே உள்ளது. 2023-24 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை தேசிய அளவில் 5.8% இருந்த நிலையில் தமிழ்நாட்டில் 3.45% இருந்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் தேசிய அளவில் நிதி பற்றாக்குறை 5.1 இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 3.44% மட்டுமே பற்றாக்குறை இருக்கும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்கத்தை பொறுத்தவரை தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் குறைவாக உள்ளது. 2022-23 நிதியாண்டில் தேசிய அளவில் 6.65% பணவீக்கம் இருந்த நிலையில் தமிழ்நாட்டில் பணவீக்கம் 5.96% இருந்துள்ளது. இதேபோல் மொத்த பொருளாதாரத்தில் கடன் அளவு தேசிய அளவில் 5.8% இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் அது 3.45% உள்ளது. சமத்துவ நோக்கில் மகளிர் நலன் என்ற நோக்கத்தில் மகளிர் சுய உதவிக்குழு அதிகரிப்பு, புதிதாக தோழி மகளிர் தங்கும் விடுதிகள், பெண்களுக்கு வேலை பயிற்சி வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1,15 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,720 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் வரும் நிதியாண்டில் புதியதாக 10,000 மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் வழங்க 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்படும். மகளிருக்கான இலவச பயண திட்டம் கொடைக்கானல், வால்பாறை, நீலகிரி மாவட்டங்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும். கோவை, மதுரையில் 26 கோடி ரூபாயில் புதியதாக 3 தோழி மகளிர் தங்கும் விடுதிகள் கட்டப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் வேலைக்கு செல்ல விரும்பும் பெண்களுக்கு பயிற்சி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு நேரடி வேலை வாய்ப்பு அளிக்கும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அவர்களின் ஊதியத்தில் 10 விழுக்காடு ஊதிய மானியம் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.